அஸ்ஸலாமு அலைக்கும். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு சமையல் வேலை முடிச்சுட்டு ஹஸ்பண்டையும் வேலைக்கு கிளப்பிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. நம்ம எல்லா ஃபங்க்ஷன்லேயும் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருப்போம். சில பேரை மட்டும் வாங்க வாங்க அப்படின்னு வாய் நிறைய கூப்பிட்டு வந்து முன்னாடி நில்லுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களும் பந்தா காமிக்கிறதுக்காக 10 முறை கூப்பிட்டோம் அப்புறம் போகலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. சில பேரை வரும்போது வாங்கன்னு சொல்கிறதோடு சரி, அப்புறமேட்டு அவங்க எந்த மூலையில் இருக்காங்கன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. சில பேரை வாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. இதில் உனக்கு என்ன டவுட்டு, இது உலகம் அறிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு என்ன டவுட்டுன்னா, 4 பேரை முன்ன நிற்க வச்சு செய்கிறது எதுக்காக? அந்த மணமக்கள் நல்லா வாழணும், சூப்பராக இருக்கணும்னு தான். ஓரங்கட்டினீங்க பார்த்தீங்களா? அந்த 4 பேருடைய ஃபங்க்ஷன்லேயும் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு தானே பண்ண வச்சுருப்பீங்க. அப்போது அவங்க லைஃப் ஆனது இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன? ஒதுக்குறதுக்கு காரணம் என்ன? எனக்கு அதுதாங்க புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் விளக்கத்தை சொல்லுங்கள்.